ஒரு துக்கமான ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு. கடவுள் ஒரு துக்கமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன அந்த வார்த்தை என்றால், நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளிவிட்டார்கள். சொல்லுங்க. நம்மளை யார் ஆளணும்? கடவுள். ஏன்? அவர் யார்? அவரு ராஜா. இயேசு யாருங்க? ராஜா. ராஜாவோட வேலை என்ன? ஆளுகை செய்வதுதான் அவருடைய வேலையே. நம்மெல்லாம் அவருடைய கரத்தின் கிரியை. நாம் எல்லாரும் அவர் கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். 1 பேதுருவில் படிக்கிறோம், கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கி. நாம் எப்போதும் அடங்கி இருக்கணும். நம்ம கடவுள் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் ப்ரொசீஜர். இப்படி தான் இருக்கணும். இது மாறிச்சுன்னா ஒரு பெரும் ஆபத்து நமக்குத்தான். ஒரு பெரும் ஆபத்து நமக்குத்தான். பாருங்க, இதனால கடவுள் அவருடைய ஜனத்தை ஆளுகை செய்யாததனால ஒரு பெரும், என்ன சொல்றது, ஒரு பெரும் ஒரு துக்கமான விஷயம். ஒரு கருப்பு மனிதன் அங்க வந்துட்டான். அப்படிதான் சொல்ல முடியும். ஆண்டவரே, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? நீர் என்னை நடத்தும். இயேசு உலகத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? பிதாவே உம்முடைய சித்தம் செய்யும்படி இதோ நான் வந்திருக்கிறேன். அப்படிதான் யோசிச்சு ஜெபம் பண்ணாரு. அப்படிதானாங்க? அப்ப என்ன சொல்லி கொடுக்கிறாரு? பிதா சித்தம் எனக்குள் நிறைவேற வேண்டும், உம்முடைய சித்தம் எனக்குள் நிறைவேற வேண்டும். அப்படின்னா என்ன? நான் ஒன்றும் இல்லைப்பா, நீங்க தான் என்னை நடத்த வேண்டும். இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் ஒழுங்கு, இதுதான் கடவுள் எதிர்பார்ப்பது. அவர் கையில் நாம் இருக்கணுமா? அவர் நம்மை நடத்தணுமா? இதைதான் அவர் எதிர்பார்ப்பது. இதைதான் சாத்தான், தீய சக்தி கெடுக்கிறான். என்னென்ன? அவர் நடத்தாதபடிக்கு நம்மை திசை திருப்பி அவன் நம்மை நடத்த வேண்டும் அவன் நினைக்கிறான். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? யார் நடத்தக்கூடாது? சாத்தானுக்கு யார் நடத்தணும்னு நினைக்கிறான்? கடவுள் நடத்தக்கூடாது, அவன் நம்மை நடத்த வேண்டும். கடவுள் நடத்துவார் என்றால் நாம் எங்க போவோம்? பரலோகம் போவோம். சாத்தான் நடத்துவான் என்றால் எங்க போவோம்? நரகத்துக்கு போவோம். ஸ்தோத்திரம். தேவ ஆளுகை, சாத்தானின் ஆளுகை. இன்றைக்கு உன்னை யார் ஆளுகை செய்கிறார்கள்? பாருங்க, சில குடும்பத்தில் கோபம் ஆளுகை செய்யுது, சில வீட்டில் சண்டை ஆளுகை செய்யுது, சில வீட்டில் கெட்ட வார்த்தை ஆளுகை செய்யுது, சில வீட்டில் பொறாமை ஆளுகை செய்யுது, சில வீட்டில் சுயம் பெருமை ஆளுகை செய்யுது. நான் தான், என் பேச்சு தான் நடக்கணும், நான் சொல்றதான் செய்யணும், நான் இப்படி தான் இருப்பேன். இதெல்லாம் என்ன? ஆளுகை. சொல்லுங்க, ஆளுகை. ஸ்தோத்திரம். இது நம்மை ஆளக்கூடாது. நம்மை ஆள வேண்டியது நம்முடைய இயேசு. இயேசு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாருங்க. இது நான் போகிறேன், நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவர் உங்களை என்ன செய்வார்? சகல சத்தியத்திலும் சகல நீதியிலும் உங்களை அவர் உணர்த்தி அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் கையில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். இதெல்லாம் அர்த்தம். இப்போ கடவுள் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். உன் குடும்பத்தை இயேசு ஆளுகை செய்யணும். ஆளுகனை புரியுதுன்னா உங்களுக்கு? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஆளுகனை என்ன? அவர் சொல்றதை நீங்க செய்யணும், அவ்வளவுதான். அவர் எதை சொல்ற செய்யணும், எதை செய்யக்கூடாது என்ப சொல்றாரோ அதை செய்யக்கூடாது. இதுதான் ஆளுகை. நம்ம வீட்டில் கணவனாக இருக்கட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், முழு குடும்பத்திலும் வீட்டிலும் இயேசுவின் ஆளுகை இருக்க வேண்டும். இதை தான் கடவுள் விரும்புகிறார். ஆனா பைபிளை பார்க்கும்பொழுது பாருங்க, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள்.
இதை ஒரு ஆளுகிட்ட சொல்லி துக்கப்படுறார் ஆண்டவர். ஒரு ஆள்கிட்ட சொல்ல, யார்கிட்ட? சாமுவேல் கிட்ட சொல்றார். சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசி. அவங்ககிட்ட சொல்றாரு, அப்பா நான் அவங்கள ஆளாதபடிக்கு என்னை தள்ளிட்டாங்கப்பா. யார்கிட்ட சொல்றது? கடவுள் கடவுள் மனிதன்கிட்ட குறைய சொல்லுகிறார். ஆக்சுவலி யார்கிட்ட சொல்லணும்? மனுஷன் தான் யார்கிட்ட சொல்லணும்? கடவுள்கிட்ட. ஐயா எப்பா என் பிரச்சனை இதுப்பா அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஆனால் இங்கே அப்படியே தலைக்கீழ ஆயிட்டு, தலைக்கீழ ஆழி யார் வேதனை யார்கிட்ட சொல்றது? கடவுள் தன்னுடைய வேதனை யார்கிட்ட சொல்றாரு? மனிதனிடத்தில் சொல்லுகிறார். நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். தள்ளிட்டாங்க என்ன, நான் என்ன பண்றதுப்பா? என்ன பாருங்களேன், கடவுள் நம்மை ஆளாதபடிக்கு கடவுளை தள்ளுகிறோம் என்றால் கடவுள் எங்க போவாரு? கடவுள் எங்க போவாரு? இல்லை எங்க போவாரு? உங்களுக்கு எதனா புருக்குன்னு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்க. எங்க போறீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போ அப்படின்னு போற. எந்த அம்மா வீட்டுக்கு போவார்? இயேசு வந்தது நம்ம கிட்ட தாங்க, வேற எங்க தெரியாது அவருக்கு. மனிதனுக்காக பரத்தை விட்டு வந்தவர். வேற எங்க போவார்? அவர் நரகத்துக்கு போய் உட்காந்து போறா? எங்கேயும் போக மாட்டாருங்க, அவருக்கு வேற எங்குமே கிடையாது. நீ இயேசுவை தள்ளுவா என்றால் இயேசு வீதியில் நிற்பார், வேற எங்கேயும் போக முடியாது. அவர் நாம் தான் அவருக்கு ஆதரவு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க. லோத்தின் காலத்தில் தூதர்கள் வருகிறார்கள். தூதர்கள் வராங்க. அப்போ லோத்து தூதர்களை கூப்பிட்றான், வாங்க எங்க வீட்டுக்கு. வரமாட்டேன், நாங்கள் வீதியில் தான் நிற்போம் என்று சொல்கிறார்கள். பார்த்தீங்களா? எங்க நிற்பாங்களாம்? வீதியில் நிற்போம். கடவுளை நாம் தள்ளுவோம் என்றால் எங்க போவார் அவர்? எப்பவுமே ஆண்டவர் என் வீட்டுக்கு வாரும் என்று தான் நாம் அழைக்க வேண்டும். பைபிளை படிக்கும்போது சகேயு இயேசுவை பார்த்தா சொன்னான், என் வீட்டுக்கு வாங்க. மார்த்தாலும் மரியாளும், இயேசு எங்க வீட்டுக்கு வாங்க. இப்படிதாங்க நம்ம இருக்கணும், தள்ளிடக்கூடாதுங்க. மிகவும் ஆபத்து. அதான் சப்ஜெக்ட் சொல்ல போறேன் இப்ப நான். ஆண்டவரை தள்ளினார்கள். கோபம் உன்னை ஆளுகை செய்யும் என்றால் இயேசு வெளியே போயிடுவார். சண்டை உன் குடும்பத்தை ஆளுகை செய்யும் என்றால் இயேசு வெளியே போயிடுவார். பொய் உன் வீட்டை ஆளுகை செய்யும் என்றால் இயேசு வெளியே போயிடுவார். கெட்ட வார்த்தை உன் வீட்டை குடும்பத்தை ஆளுகை செய்யும் என்றால் இயேசு வெளியே போயிடுவார். கோபமும் பகையும் விரோதமும் கசப்பும் உன் வீட்டை உன் குடும்பத்தை ஆளுகை செய்யும் என்றால் இயேசு வெளியே போயிடுவார். அதனால ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டில் நீங்க யோசிச்சு, என் குடும்பத்தை எது ஆளுகை செய்து? இயேசு ஆளுகை செய்கிறாரா என்பதை சரியாய் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் கஷ்டமும் நஷ்டமும் வேதனையும் நமக்குத்தான். அவரை வருந்தி ஏற்றுக்கொண்டால் நமக்கு நல்லது. எல்லாரும் எடுங்க, புக் எடுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். எல்லாரும் தரங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாரால் படிங்க? சொல்லுவது எல்லாவற்றிலும் அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். கடவுளோட வேதனை பாருங்க. கடவுளுடைய வாசஸ்தலமே நம்ம தானா? கடவுளுடைய வாசஸ்தலம் யாரு? நம்ம தான். நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளிட்டாங்கப்பா. சாமுவேலே என்னை தள்ளிட்டாங்கப்பா அப்படி என்று வேதனைப்படுகிறார்கள். பாருங்க, இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுள் அவர்களை ஆளுகை செய்யாதபடிக்கு தள்ளி போட்டதனால்
ஒரு கருப்பு மனிதன் அங்கு வந்தான். யார் அவன்? சவுல். சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க, சவுல். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன், என்னுடைய தாட்டை சொல்றேன். முழு பைபிளிலே ஒரு கருப்பு மனிதன் யார் என்றால் சவுல் தான். ஒரு பயங்கரமான ஒரு 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 காலகட்டம், அவனுடைய காலகட்டம் இஸ்ரவேல். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, கடவுளை தள்ளினார்கள். அதனால் ஒரு மனிதன் அங்கு வர நேரிட்டது. யார் அவன்? சவுல். சவுல் அங்கு நேரிட்டது. சரி, 2 விஷயம் நான் சொல்லி இப்ப நான் முடிக்கிறேன். ஏன் தேவனை ஆளுகை செய்யாதபடிக்கு தள்ளினார்கள்? எதற்கு கடவுள் ஆளுகை செய்யாதபடிக்கு அவரை தள்ளிட்டாங்க ஜனங்க? ஏன்? 2 காரியங்கள் கடவுளை ஆளுகை செய்யாதபடி தள்ளுகிறது. எது அந்த 2 விஷயம் தான் இப்ப சொல்ல போறோம். நான் இந்த 2 விஷயம் நமக்குள்ள இருந்தா நாம கூட கடவுளை வெளியே தள்ளுவோம். இந்த நான் சொல்ல போற 2 விஷயம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்றால் கடவுள் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது. நீங்க கடவுள் கையில் இருக்க முடியாது. நீங்களா இருக்கும், உங்க குடும்பமாகட்டும், உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், நீங்கள் கடவுள் கையில் இருக்கவே முடியாது. அதான் சொல்ல போறேன். எது என்ன அந்த 2 விஷயம்? இந்த 2 விஷயம்தான் கடவுளை தள்ளிட்டு வெளியே. இந்த 2 விஷயம்தான் கடவுளை துக்கப்படுத்தினது. இந்த 2 விஷயம்தான் கடவுளின் ஆளுகை இல்லாமல் அந்த ஜனங்கள் தங்களையே கெடுத்துக் கொள்ளுகிறார். கடவுளை தள்ளினாங்க. என்ன பாருங்க, கடவுள் ஆளுகை செய்யாதபடிக்கு அவரை தள்ளினாங்க. மண்ணை வாரி இவங்க தலைமையில போட்டுனாங்க. இதான் நடந்ததாங்க. 2 விஷயம் நான் சொல்ல போறேன். நம்பர் 1, நல்லா கவனிங்க. முதல் காரியம், கடவுளை ஆளுகை செய்யாதபடிக்கு கடவுள் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் ஆளுகை செய்யாதபடிக்கு வெளியே தள்ளுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? பிடிவாதம். சொல்லுங்க. பிடிவாதம் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கவும் முடியாது. அதுக்கு வசனம் சொல்றேன். பிடிவாதம் இருக்கிற ஜனங்களை கடவுள் ஆளுகை செய்யவும் முடியாது. அவங்க கடவுள் ஆளுகை கையில் இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கவும் முடியாது அவங்களால. ஃபர்ஸ்ட் மிக மிக ஆபத்தானது பிடிவாதம். இந்த ஜனங்க கடவுள் எங்களுக்கு ஆளுகை செய்யக்கூடாது, வேண்டாம் என்று அவரை தள்ளுவதற்கு காரணமே அவங்க பிடிவாதம் தான். பிடிவாதம் மிக மிக ஆபத்து. உலகத்தை சொல்றான், தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் 30 காலம் 3 தான். இந்த 3 கால் தான் இவனுக்கு 2 கால் கூட இருக்கலாம் செய்யுது. கடவுள் உங்களை நடத்த வேண்டும், கடவுள் உனக்கு சொல்லி கொடுக்கணும், கடவுள் உனக்கு வழி காட்டணும், கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கணும், கடவுள் உனக்கு நல்லது செய்யணும் என்று நீ எதிர்பார்ப்பாய் என்றால் பிடிவாதம் வாழ்க்கை இருக்கக்கூடாது. பிடிவாதம் இருக்கிற இடத்துல கடவுள் விரும்ப மாட்டாரு. ஒன்றுமே அங்கே கடவுள் செய்யவே முடியாது. உன்னை நடத்தவே முடியாது, உன்னை ஆளுகை செய்யவும் முடியாது. நீ பிடிச்ச புடியில நான் தான் பிடிச்ச புடியில இருக்கிறிய. எப்படி கடவுள் உன்னை நடத்த முடியும்? கடவுள் எப்படி உனக்கு சொல்லி கொடுக்க முடியும்? ஒருவேளை சொல்லி கொடுத்தா தான் நீ கேட்பியா? சொல்லுங்க. ஒருவேளை சொல்லி கொடுத்தா தான் நீ. பிடிவாதமான ஒரு ஆளை நடத்த முடியுமா? பொதுவாக நீங்கள் ஜென்ரலாக சொல்கிறேன், நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன்.
என்ன சொல்லுவோம், அப்பா அவன் பிடிவாதம்ப்பா, அவன் பேச கேட்க மாட்டான்ப்பா அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். அப்படி தானேங்க? அந்தாலும் சரியான பிடிவாதம் பூச்சி இருப்பா, பேச்செல்லாம் கேட்க மாட்டான்ப்பா, அந்த ஆளுக்கிட்ட நம்ம சொல்ல வாப்பா போயிடலாம் அப்படின்னு மனிதனே சொல்லுகிறான். அப்போ கடவுள் பேச்சு எப்படி கேட்பான் அவன்? கடவுள் மேலே இருந்து இறங்குவார். எப்படி கடவுள் பேசுவார் சொல்லுங்க? கடவுள் எப்படி பேசுவார்? மேலேருந்து வந்து இறங்கி அப்படி பேசுவாரா? எப்படி பேசுவார்? மனிதன் மூலமாய் பேசுவார். ஊழியக்காரன் மூலமா, இல்லை என்றால் உங்களுடைய அறிமுகமான சில தெய்வ மனிதன் மூலமாய் கடவுள் பேசுவார். இப்படிதான் ஆண்டவர் பேசுவார். இப்போ பிடிவாதக்காரன் எடுத்துக்க மாட்டானே. ஒரு பிடிவாதம் உள்ள மனிதன் எப்படி மனுஷனோட பேச்சு எடுத்துப்பான்? எடுக்க மாட்டான். அப்ப அந்த மனிதன் ஆசீர்வாதிக்கப்படவே முடியாது. அவ்வளவுதான். பைபிள் எடுங்க, 8ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் பாருங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. சாமுவேலு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. சாமுவேலு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. இப்படி பண்ணக்கூடாதுமா, அப்படி செய்யக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது என்று குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கான ஜனங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. 19 வசனம் படிங்க. எங்களுக்கு ஒரு ராஜா அப்படின்னா அர்த்தம் என்ன வார்த்தை அது? பிடிவா இருக்கத்தான் வேண்டும், நீ வாயை மூடு அப்படின்னு அர்த்தம். இந்த வாயை மூடு, உன் வேலையை பாரு, இதெல்லாம் வீட்டில் இந்த பேச்செலாம் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் பாருங்க, ஜாக்கிரதை. பேசும்போது நல்லா இருக்கும். வாழ்க்கை கடவுள் கையில் இருக்க மாட்டாய். நான் கூட இருக்கட்டும், ஊழியக்கார் நானாக கூட இருக்கட்டும், எனக்கும் இந்த வசனங்கள் உண்டு. கடவுள் கையில் நீ இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க. கருப்பு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வருவதற்கு காரணமே அவங்க பிடிவாதம் தான். யார் அந்த கருப்பு மனிதன்? சவுல். சவுலின் காலகட்டம் வேதனையின் காலகட்டம். சவுலின் காலகட்டம் பயந்து நடுங்கின காலகட்டம். சவுலின் காலகட்டம் நன்மை இல்லாத காலகட்டம். சவுலின் காலகட்டம் தாவீது ஓடிக்கொண்டே இருந்தான் காலகட்டம். சவுலின் காலகட்டம் ஈட்டி எறிந்து கொல்ல கடுற காலகட்டம். நிறைய சொல்லலாம். சவுலுடைய பீரியட்ல என்ன நடக்குது? கொல்றான், துரத்துறான், வாய்க்கு வந்தபடி பேசுறான். அப்படி ஒரு ஆள் வந்துட்டாங்க உள்ள. எப்படிங்க வந்தான் இவன்? பிடிவாதம். எல்லாரும் சொல்லுங்க. நம்ம பிடிவாதமா இருப்போம் என்றால் கடவுள் ஆளுகை செய்யாதபடிக்கு தூரம் போயிடுவாரு. அதுக்கு பதிலாக யார் வருவாங்க? கருப்பு மனிதன். சொல்லுங்க, கருப்பு மனிதன் வந்துடுவான். எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அந்த அதிகாரம் வீட்டில் படிச்சு பாருங்க. குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லித்தராருங்க. அதுக்கப்புறம் என்ன சாமுவேல் பாருங்களேன், அதுக்கப்புறம் வசனம் படிச்சு பாருங்க. அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே என் பேச்சு கேட்க மாட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதை அப்படியே கடவுள்கிட்ட போய் சொல்லிடுறான். பிடிவாதம், பிடிவாதம். கடவுள் உன்னை ஆளுகை செய்யாதபடிக்கு உன் வாழ்க்கையே கெடுத்துரும். சில குடும்பங்களில் பார்க்குறேன், வாலிப பசங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பயங்கரமான பிடிவாதம். ஐயோ, தப்பு தப்பு. கடவுள் அவங்கள மோல்டு பண்ணவே முடியாது. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, தொடக்கூட முடியாது அவங்கள. இன்னொரு விஷயம் கவனிங்க, பைபிள் சொல்லுது கடவுள் பிரியமான இடத்துல தான் போவார். பலவந்தமாக போய் உன்னை முடிய பிடிச்சின்னு அப்படி ஆட்டலாம் மாட்டார். பலவந்தமாய் தேவன் நமக்குள்ள காரியம் செய்ய மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? அவரை வருந்தி அழைக்க வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே கெஞ்சணும், ஜெபிக்கணும், வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்போ அவர் கிரியை செய்வார். அவரே நான் பூச்சி அப்படி ஆட்டுவார், முடிய பூச்சி ஈத்துன்னு போவார், கையை பூச்சி ஈத்துன்னு போவார். நோ, பயங்கர வேதனைங்க. இஸ்ரவேலின் காலகட்டத்தில் ஒரு பெரிய அழிவு. தாவீதை கொன்னுட்டு இருப்பாங்க. அவன் தாவீதை கொல்லும்படிக்கு சவுல் எத்தனை முறை ட்ரை பண்ணாரு? 3 முறை ட்ரை பண்றார். பாருங்க எப்படியாப்பட்ட ஆள் வந்துட்டான் பாருங்க உள்ள. பிடிவாதத்தினால், சில பிடிவாதத்தினால சில கெட்ட ஆவிகள் உங்க வாழ்க்கையில் வந்துடும்.
பிடிவாதத்தினால சில கெட்ட சுபாவங்கள் உங்க வாழ்க்கையில வந்துடும். சில பிடிவாதத்தினால இஸ்ரவேலை நீங்க அனுபவிக்கிறாங்க. அவங்க யாரை வச்சு அனுபவிக்கிறாங்க? சவுலை வச்சு அனுபவிக்கிறாங்க. இப்போ ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் சொல்ற கவனிங்க. ஏன் அவர்கள் அவ்வளவு பிடிவாதமாய் மாறினார்கள்? இல்லை என்றால் பிடிவாதம் ஏன் நமக்குள்ள வருது? அதே வசனத்தை பாருங்க. ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லை. அந்த லைன் படிங்க, எல்லாரும் படிங்க. ஜனங்கள் மனதில்லை. பாத்தீங்களா? சாமுவேல் யாருங்க? தீர்க்கதரிசி, தேவ மனிதன், ஊழியக்கார். அவர் சொல்றது என்ன? பைபிள் வார்த்தை. அப்படிதான் நாங்கள் எடுத்துக்கலாம். அவர் சொல்றது என்ன? தேவ வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ தேவ வார்த்தையை கேட்க மனதில்லாதவர்கள் பிடிவாதங்களோட இருப்பார்கள். புரிஞ்சிச்சா? இப்போ எந்த அளவுக்கு சர்ச்சுக்கு வந்து பிரசங்கத்தை கேட்கணும், இல்லைனா பைபிள் படிக்கணும், இல்லை இப்போ பைபிள் வார்த்தையை கேட்குறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மை ஆளுகை செய்ய முடியும். நாம் கடவுளுக்கு இணைந்து கீழ்ப்படிந்து போகிறவாய் மாறுவோம். பிடிவாதத்திலிருந்து தப்பிக்க செய்வது, கீழ்ப்படிய செய்வது உங்கள் கையில் இருக்கிற பைபிள் தான். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இவர்கள் ஏன் பிடிவாதங்களாய் மாறினார்கள்? சாமுவேலின் சொல்ல அவங்க கேட்கறது மனதில்லை. பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன் பாருங்க, வீட்டில் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம பைபிள் படிக்கிற ஹேபிட் இருக்குதோ அந்த அளவுக்கு நல்ல சுபாவம் உள்ளவர்களாய் அவர்கள் மாறுவார்கள். பிடிவாதம் உங்கள் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசில் இருக்குதா? அவங்கள போய் அடித்து கிடிச்சு நொறுக்கலான்னு உங்களால் மாற்ற முடியாது. நைஸாக பைபிள் படிக்கிற சொல்லி கொடுத்துருங்க. அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லிவிடணும்? மெதுவாக பைபிள் படிக்கிற ஹேபிட் அவங்க அம்மா படிக்கலாமா, வா பைபிள் படிக்கலாமா, நீ உட்கார், அப்படி சொல்லி கொடுத்து டெய்லி கொஞ்சம் ஒரு வருஷம் கூட படிக்கிட்டோம். இப்படி பைபிள் படிக்கிற ஹேபிட் அவங்க கூட வந்துடுச்சுன்னா இந்த பிடிவாதம் அவங்கள்ட்ட ஓடிடும். ஆமைன்னு சொல்லுங்க. இந்த பிடிவாதம் ஆவி ஓடிப்பிடும். அவர்கள் கீழ்ப்படிகளாய் மாறிவிடுவார்கள். ஸ்தோத்திரம். ஏன் இந்த இஸ்ரவேலர்கள் பிடிவாதமாய் மாறினார்கள் என்றால் சாமுவேல் பேச்சு கேட்கல. அதனால தான் கேட்கறதுக்கு மனசு இல்லையா. நீ பேசாத போ, உன் வார்த்தை போ, வேணாம் சொல்லிட்டு என்னவா மாறிட்டாங்க? பிடிவாதமாக மாறிட்டாங்க. அதனால் வீடுகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சபை மிஸ் பண்ணக்கூடாது, பைபிள் ரீடிங் மிஸ் பண்ணக்கூடாது, தேவ வார்த்தை மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், பெற்றோருங்க தான் உட்காந்து பிரசங்க கேட்பாங்க, பிள்ளைங்க யாரும் கேட்க மாட்டாங்க. சில சர்ச்சுங்களெல்லாம் எல்லாம் பிள்ளைங்க வெளியே விளையாடி இருக்காங்கன்னா போயிடும். தப்பு. அதனால்தான் பிள்ளைகள் பிடிவாதமாகலாம் மாறுகிறார்கள். ரொம்ப தப்பு. ஏன் என் பிள்ளை பிடிவாதமாய் மாறுகிறது? தேவ வார்த்தை இல்லாததுனால தான். இல்லையா? சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். ரெண்டாவது காரியம். முதல் காரியம் பிடிவாதம். தேவன் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு நம்மை கெடுக்கிற முதல் காரியம் என்ன சொல்லுங்க? பிடிவாதம் நம்மை கெடுக்கும். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யவே முடியாது. கர்த்தர் உன்னை நடத்தவே முடியாமல் உன்னை கெடுக்குது. இன்னைக்கே இந்த பிடிவாதம் உன்னை விட்டு ஓடி போகட்டும். ஸ்தோத்திரம். ரெண்டாவது விஷயம் கவனிங்க. ரெண்டாவது விஷயம் பாருங்க, எது கடவுள் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு எது நம்மை கெடுக்கிறது? ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? அது மற்றவர்களை வைத்து உன்னை கம்பேர் பண்ணுகிற அது பெரிய தப்பு. மற்றவங்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. கம்பேர் பண்ணனா ஒப்பிடுவது. நான் ஏன் அவங்கள போல இல்லை, நான் ஏன் இவங்கள போல இல்லை, எனக்கே அவங்கள மாதிரி இருக்க முடியல, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேனே, அவங்க நல்லா பண்ணுறாங்க, நான் இப்படி இருக்கிறேனே, நான் அவங்கள போல இருக்கணும், நான் அவங்கள மாதிரியா இருக்க முடியல,
அவங்கள மாரி ஏன் வீடு கட்ட முடியல, அவங்கள மாரிலாம் ஏன் இருக்க முடியல, அவங்கள மாரி ஏன் கார் வாங்க முடியல. இது பெரிய தப்பு. இது நான் உலகத்துக்கு சொல்ல, கிறிஸ்தவர்களுக்கு நான் பேசுகிறேன். மற்றவர்களை உனக்கு ஒப்பிடுவா என்றால் கர்த்தர் உன்னை நடத்த முடியாது. நான் சொல்றது புரியுதுண்ணா உங்களுக்கு? மற்றவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மோடு கூட ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவன் வேற, நீ வேற. நான் சொல்றேன் பாருங்க, எல்லாருக்கும் ஒரே பாதை கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சோதனை கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பரீட்சை கிடையாது. அப்படிதானங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க, பெரிய ஸ்கூல் தான், எல்லாரும் ஒரே நேரத்தில் தான் போகிறாங்க, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் சாப்பாடு டைமு, ஒரே நேரத்தில் தான் என்ட்ரி டைமு, ஒரே நேரம் தான் வீட்டுக்கு போகிற டைமு. ஆனால் எல்லாருக்கும் ஒரே பாடம், ஒரே எக்ஸாமா? சொல்லுங்கள். 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் இருக்குது. அப்படிதானே ஐயா? எல்லாருக்கும் 9 மணிக்கு கரெக்டாக ஒரே பெல்லு, மதியானம் 1 மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ஒரே பெல்லு, சாயந்தரம் 4 மணிக்கு எல்லாருக்கும் ஒரே பெல்லு வீட்டுக்கு போகிறதுக்கு. எல்லாருக்கும் ஒரே டைம் தான். ஆனால் அவங்க போய் உட்காந்து படிக்கிறதுலாம் ஒரே ஒன்றா? ஒரே படிப்பா? ஒரே எக்ஸாமா? இல்லை, வேற 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 வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜேந்திரே ஒரு பாதை வேறு, என் பாதை வேறு, ஆனந்த் சிஸ்டர் பாதை வேறு, அம்மாவுடைய பாதை வேறு. ஸ்தோத்திரம். எல்லாருடைய பாதைகள் வேறு, உங்கள் பரீட்சைகள் வேறு. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் வேறு பாஸ்டர் அப்படின்னா, நீ எந்த அளவுக்கு படிக்கிற அதை வச்சு உனக்கு எக்ஸாம் இருக்கும். புரியுதுங்களா? நீ எந்த அளவுக்கு படிக்கிறன்னா வேதத்தில் பக்தியில் எந்த அளவுக்கு நீ இருக்கிறையோ அதை வைத்தான் உனக்கு பரீட்சை இருக்கும். நீ குறைவாய் படித்தாலும் குறைவாக உனக்கு பரீட்சை இருக்கும். ஸ்தோத்திரம். அதனால எதை சொல்ல வரேன் என்றால், மற்றவர்களை உனக்கு ஒப்பிடாதே, மற்றவர்களை உன் பிள்ளைக்கு ஒப்பிடாத, மற்றவர்களை உன் குடும்பத்துக்கு ஒப்பிடாத. ஒருவேளை அறியாமல் அவங்க சொன்னா கூட நம்ம என்ன சொல்லணுமா? நம்ம வேற, நம்மை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இதுதான் நம்ம பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க? நம்மை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று தான் நாம் பேச வேண்டும். அதை தான் நம்ம பேசணும், அதான் நம்ம வாயில வரணும். நான் அவங்கள போல இருக்கணும், நான் இவங்கள போல இருக்க போறேன், அவன் ஏமாத்துறான் நானும் ஏமாத்துறேன், அவன் மோசம் பண்ணுறான் நானும் மோசம் பண்ணுறேன், அவன் ஆடம்பரமாகறான் நானும் ஆடம்பரம். இப்படியா பண்ணுறது? வசனம் சொல்கிறேன் கவனிங்க. அது 20ஆம் வசனம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். போதும். என்ன சொல்றாங்க அவங்க? சகல ஜாதிகளை போல நாங்களும். இது சொல்லாமா இப்படி? நீ யாரு? நீங்கள் தேவனுடைய ஜனம். நீ போய் மற்ற ஜனங்களை போல இருக்க சொல்லாமா? நீ மற்ற ஜாதியாரும் தேவனை அறியாதவன். எத்தனையோ ஜாதிகள் இருந்தாங்க. எபூசியர் இருந்தார்கள், அமலேக்கர்கள் இருந்தார்கள், பெலிஸ்தர் இருந்தார்கள், எத்தனையோ ஜாதிகள் இருந்தார்கள். அவர்கள்லாம் யாரை அறியாதவர்கள்? ஆண்டவரை அறியாதவர்கள். அவங்க கிட்ட போய் நீ கம்பேர் பண்ணலாமா? எவ்வளவு பேர் தப்பு இது? இஸ்ரவேலர்கள் சொன்னது எவ்வளவு பேர் தப்பு இது? நாங்களும் சகல ஜாதிகளை போலும் நாங்களும் இருப்போம், சகல ஜாதிகளை போல நாங்களும் இருப்போம். உன்னை கடவுள் வேறு பிரிச்சுக்கிறாரு, உன்னை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, உனக்கு மன்னா கொடுத்திருக்கிறாரு, 10 கட்டளை கொடுத்திருக்கிறாரு, உன்னை நடத்தும்படிக்கு தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறாரு, கடவுளும் கூட பேசுறாரு, எது நன்மை தீமை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நீ பாகாலை நமஸ்கரிக்கூடாது சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை பத்திரமா கடவுள் வழி நடத்துறாரு. நீ என்ன பண்ற? இப்ப நீ மற்ற ஜனங்களை போல நாங்களும். இது எவ்வளவு பெரிய தப்பு! இது பேசலாமா? அவங்க சொல்லியிருக்கலாமா? இது 2 காரியம் இவங்களுக்கு பெரிய அடி விழுந்துச்சுங்க. இஸ்ரவேல ஜனங்களை பார்த்து சுத்தி இருக்கிற தேச ராஜாக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. யார் அடிச்சுக்கிறாங்க? சவுலும், அடுத்து யாரு? தாவீது. என்ன பண்ணிக்கிறாங்க? நான் சொல்ல புரியலங்க உங்களுக்கு? தாவீது யார அடிக்க துரத்தின்னு இருந்தான்? சவுல் யார் துரத்தின்னு இருந்தான்? மற்ற ராஜாங்களை மற்ற தேசங்கள்லாம் விட்டான். இவன் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துறான்? தாவீது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான்.
ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். இதுதான் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறான, ஊர்லாம் சிரிக்குது. அவனுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்கடா, அவனுக்குள்ளே அடிச்சுக்கிறானு, சுத்திக்கிறான் சிரிக்கிறானுங்க, சுத்திக்கிற ராஜாங்களாம் சிரிக்கிறானுங்க. அவனுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க பத்தியா, அவனுக்குள்ளே தொத்திக்கிறானுங்க பத்தியா. ஊர் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் இந்த 2 காரியம். ஒன்று பிடிவாதம், இன்னொன்று மற்றவர்களை ஒப்பிடுவது. ஒருபோதும் நம்ம செய்யக்கூடாது. இதை அவங்க செய்திருக்க கூடாது, பெரிய தப்பு. புலியை பார்த்து பூனை என்ன செஞ்சான்? கோடு போட்டு வச்சான். நான் கூட புலி ஆயிடுவேன். கடைசியில் பார்த்தா ரத்தம் சீழ் பூச்சி புண்ணாகி தான் மிச்சம். அப்புறம் தெரிஞ்சேன், அடடா நான் பூனை தான். நான் என்னத்தான் கோடு போட்டுனா கூட சத்தம் காட்டி குத்துறோம். புலி உரும்பும், பூனை மியம், அவ்வளவுதான். நீ என்னத்தான் கோடு போட்டாலும் அதெல்லாம் புரியும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கை பெரிய பாடங்க. அதெல்லாம் யாரையும் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ண, நீங்கள் வேறங்க, நம்ம வேறங்க. நீங்கள் வேற, அவங்க குடும்பம் வேற, அவங்க பிள்ளைங்க வேற. வேறன்னு சொல்றது சாதாரணமாக இல்லை, அவர்கள் காட்டும் பல மடங்கு வித்தியாசமாக நாம் இருப்போம். ஆமென். அதாங்க நம்மளுடைய அழைப்பு. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை தேவன் ஊர் தேசத்திலிருந்து அவன் குடும்பத்திலிருந்து தனியாக பிரித்து கொண்டு வந்தார். எதுக்கு? ஏதோ ஒரு குடும்பத்துக்கு கொடுத்ததுக்காக இல்லை. தேவ திட்டம் பெரிய ஜாதிக்கு தகப்பனாய் மாற்றினார் ஆண்டவர். பார்த்தீங்களா? எங்கேயோ போகிறான், விட்டுட்டு போகிறான், குடும்பத்தை விட்டு போகிறான், அப்பா அம்மா விட்டு போகிறான், சொந்த ஊரை விட்டு போகிறான். பைத்தியக்காரன் எங்கே போகிறான்னு தெரில, போட்டான் போ அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க தெரில. ஆபிரகாமை பார்த்து எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க தெரில, எத்தனை பேர் அவனை கேலி பண்ணியிருப்பாங்க தெரில. இன்றைக்கு வேதத்தில் அவன் விசுவாசத்துக்கு தகப்பனாய் மாறினான். இன்றைக்கு எல்லாரோட வாயம் அடைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். யாரையும் ஒப்பிடாதீங்க. யாரையும் பார்த்து நீங்கள் பொறாமப்படுறது, ஆசைப்படுறது இன்னும் தேவையே கிடையாது. கர்த்தர் அறிவார் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், உன்னை எப்படி மேன்மைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு தெரியும். உன் பிள்ளைங்களை எப்படி உயர்த்த வேண்டும், உன் குடும்பத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்ற ஆண்டவருக்கு தெரியுங்க. ஒரு நாள் கர்த்தர் உன்னை மேன்மையை வைத்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒப்பிடாதீங்க. அவங்க ஏன் அப்படி, நான் ஏன் அப்படி இருக்க முடியல? ஸ்தோத்திரம். நமக்கு ஒப்பிட வேண்டிய ஒரே ஆள் யார் தெரியுமா? இயேசுவை தான் நாம் பார்க்கணும். பைபிளை தான் பார்க்கணும். வேற யாரையும் பார்க்கக்கூடாது. யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை தான் ஒப்பிட வேண்டும். ஐயோ, இயேசு எவ்வளோ கஷ்டப்பட்டாரே, இயேசு எவ்வளோ எனக்காக ரத்தம் சிந்தினாரு, இயேசு எவ்வளோ பொறுமையாக இருந்தார், இயேசு எவ்வளோ அன்பாக இருந்தார், இயேசு எவ்வளோ சகித்தார், இயேசு எவ்வளோ மன்னித்தார். இதை தான் நாம் பேசணும். அப்போ அவரை தான் கம்பேர் பண்ண, நம்ம அவரை தானே ஒப்பிட வேண்டும். அப்போ தான் நம்ம வளர முடியும். அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 விஷயங்கள்னால தான் தேவன் ஜனங்களை ஆளுகை செய்ய முடியாமல் போயிற்று. நான் அவர்களை ஆளுகை செய்யாதபடிக்கு என்னை அவர்கள் தள்ளினார்கள். என்னை தள்ளிட்டாங்க என்று தேவன் வேதனைப்பட்டார். கடவுளை தள்ளி போடுகிற முக்கியமான காரியம் கீழ்ப்படியாமை, பிடிவாதம், மற்றவர்களை வைத்து ஒப்பிடுவது. 2ம் இஸ்ரவேலர்கள் செய்த தவறு. ஸ்தோத்திரம். இந்த காரியம் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு நன்மையாய், நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாய் மாறட்டும். பிடிவாதம் வேண்டாம். இவங்கள பார்த்து ஒன்றும் நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. இவங்கள பார்த்து ஒன்றும் நம்ம பேச தேவையே கிடையாது. அப்படி செய்யவே கூடாதான். நம்ம எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவரிட சொல்ல வேண்டும். தேவன் நம்மை விசேஷமாய் நடத்துவார். நம்மை நடத்துகிற பாதை விசேஷம், உன் பிள்ளைகளுடைய பாதை விசேஷம், எல்லாம் விசேஷமாய் கர்த்தர் நமக்கு நடத்தி தருவாராக. ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா கரங்களை மேலே உயர்த்துங்க. ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்துங்க. ஆமாம் ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் உம்மை தள்ளினார்களே, இஸ்ரவேலர்களை நீர் ஆளுகை செய்யாதபடிக்கு உம்மை தள்ளினார்கள். எங்களுக்கு ஆண்டவர் வேண்டாம் போ, கடவுள் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம் போ என்று தள்ளினார்கள். ஏனென்றால் அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். 2வது, மற்றவங்களை போல் நான் வாழணும், மற்றவங்களை போல இருக்கணும், மற்றவங்களை போல நானும் வாழணும் என்று ஆசைப்பட்டார்கள். 2ம் பெரிய பாவம், தப்பாய் இருந்தது. அதனால்
பெரிய அவமானமும் மற்றவர்களிடத்தில் பெரிய வெட்கமான சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. ஆமாம் ஆண்டவரே, பிசாசு எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. எங்கள் வீட்டில் கோபம் ஆளுகை செய்யக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஆளுகை செய்யக்கூடாது. இயேசு ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீர் எங்களை நடத்தும். உங்களுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ராஜாவாய் இருந்து எங்கள் குடும்பத்தை நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் பிடிவாதம் ஒன்று இருக்கும் என்றால் மன்னித்து எங்களை காப்பாற்றுங்க. ஒருவேளை மற்றவங்களை பார்த்து மற்றவங்களை போல வாழணும் என்று ஒரு ஆசை இருக்கும் என்றால் அதில் கூட எங்களை தப்பிக்க செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துவீராக. எங்களை காரியங்கள் எல்லாம் நீர் அறிவீர். வந்த தேவ பிள்ளைகள் யாவரையும் உங்களுடைய திரு கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வரும் நாட்களிலே நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற எங்களை வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. சத்தமா ஆமென் சொல்லுங்க.